அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டு பூஜை அறை அல்லது வரவேற்பு அறை அப்படின்னு பார்த்தா பள்ளிகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மங்களகரமானது அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்தில் அதிகமான பணவரவை நாம் பெறப்போகிறோம் அப்படின்னு அர்த்தப்படுதான். குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு, அட்சய திருதி அன்னைக்கு இந்த நாள்லாம் நம்ம பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி கடாட்சத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பள்ளிக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் இது போல் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தா, இந்த நம்ம வீட்டில் பள்ளி இருக்கிறது நல்லதா கெட்டதா, இதை நாம் அவசியமாக தெரிஞ்சுக்கணும். அதை பற்றிய பதிவு தான் இது. அதாவது பள்ளி நம்ம வீட்டில் சத்தம் போட்டுச்சு அப்படின்னா அது அபசகுணமாக நல்லதா, அதே போல் அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு நன்மையை கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுபோல் உங்கள் வீட்டில் நீங்களும் இது போன்ற பள்ளிகளை பார்த்தீங்க பூஜை அறையில், அல்லது உங்களுடைய நீங்கள் ஒரு விஷயம் வேண்டிக் கொண்டிருக்கும் போது அதற்கு தகுந்தாற் போல் அந்த பள்ளி சத்தமிடுது, அல்லது நீங்கள் ஒரு கனவுல பள்ளியை பார்த்தீங்க. நிறைய பேர் நம்மளுடைய சேனல்லையே கூட நிறைய கமெண்ட் பாக்ஸில் பள்ளியை பற்றி சொல்லியிருக்காங்க. கை மேலே விழுந்தா ஒரு பலன், நம்மளுடைய தலையில் விழுந்தா ஒரு பலன் அப்படின்னு பள்ளி பலனே ஒரு மிகப்பெரும் ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த வகையில் பள்ளி பற்றிய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க. அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கான நல்ல ஒரு பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது எனக்கு எதிர்மறையாகவே எல்லா விஷயமும் நடக்குது, நான் இந்த எதிர்மறையிலேருந்து தப்பிக்கணும். அதாவது கெட்டதாகவே நடக்குது, நான் எடுக்கிறதெல்லாம் தடையாக போகுது, எனக்கு யாராவது ஏதாவது செய்வினையோ அல்லது ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணுச்சு. பணம் வரவே இல்லை, வர பணமும் கடன் அப்படியே கடன் அதிகரிச்சுட்டே போகுது அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியான பலன்களை சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் போய் பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றம் வரும். நாம் இப்போது பள்ளி நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். பள்ளியை பார்த்தாலே பெரும்பாலானவங்க பயப்படுறவங்க தான் இருப்பாங்க. அதை வீட்டை விட்டு வெளியில் துரத்துறதுக்கு தான் முயற்சி செய்வோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வியப்பை ஏற்படுத்துவதாக தான் இருக்குங்க. அதாவது நம்ம வீட்டில் கரப்பான் பூச்சி, வண்டு, தும்பி, பள்ளி இவையெல்லாம் இருக்கிறது ரொம்ப இயல்பானது தான். ஆனால் சிலருக்கு அவை இருக்கிறதே பிடிக்காது. ஏன் அப்படின்னா கரப்பான் பூச்சிகள் பலவிதமான நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும். சிலருக்கு வீட்டுக்குள்ள பள்ளி இருப்பது பிடிக்காது, அதை அடித்து வெளியில் துரத்தாமல் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைவது கிடையாது. ஆனால் சில பேர் பள்ளி என்ன செய்ய போகுது, நம்ம வீட்டில் பூச்சிங்களை சாப்பிட்டு ஒரு ஓரமாக இருக்கும் அப்படின்னு நாம் பரிதாபம் பார்க்குறதும் உண்டு. இவை பெரும்பாலும் நம்மளுடைய சுவர்களின் மேலே மூளை முடுக்குகளில் காணப்படுறதா இருக்கும். யாரையும் எந்த தொந்தரவும் செய்யாது. ஜோதிடத்தில் பார்க்கும்போது பள்ளி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த வகையில் பள்ளியை பார்ப்பது சுபமான பலன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அது அசுபம் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளியை பார்க்கறது நல்லது அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கருத்தாகவும் இருக்குது. பள்ளிகளை கண்டாலே பெரும்பாலானவங்க பயப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஜோதிட நம்பிக்கையின்படி பள்ளி பண விஷயங்களில் மங்களகரமானதாக கருதப்படுது. அதாவது பள்ளி லக்ஷ்மி தேவியினுடைய தொடர்பு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதால இந்த பள்ளியை நீங்கள் பூஜை அறையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் நன்மைகள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில மாநிலங்களில் புதிய வீட்டினுடைய வாஸ்து பூஜையில் வெள்ளியில் செய்யப்பட்ட பள்ளி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்கிறது உண்டு. இந்த பள்ளிக்கு அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கக்கூடிய பலன் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பள்ளிக்கு அப்படின்னு தனி கோவிலே இருக்குங்க. அதோடு வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்மளுடைய வீட்டு பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் பள்ளிகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மங்களகரமானது. எதிர்காலத்தில் நல்ல ஒரு பண வரவு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரே இடத்துல 3 பள்ளிகளை பார்த்தோம் அப்படின்னா அது மிக மிக அதிர்ஷ்டமாக நமக்கு நல்ல செய்திகள் கிடைக்க போகிறது என்றும், நம்ம புதிய வீட்டுக்குள்ளே நுழையும் போது அதே நேரத்தில் நம்ம கண்ணுக்கு பள்ளி தென்படுது அப்படின்னா அது மிகவும் மங்களகரமானதாக நம்பப்படுது.
நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல்லியை பார்ப்பது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தர்றதுக்கு சமம். இதோட முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் அதனோடு அன்னை லக்ஷ்மி தேவியும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று தான் அர்த்தப்படுது. சில கோவில்களில் மரத்தை சுற்றி நிறைய பல்லி இருக்கும். அதை ஏதோ கை காட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அது வேறு எதுவும் கிடையாது. கோவில்களில் இருக்கக்கூடிய விருட்ச மரங்களில் பல்லியை பார்த்தோம் அப்படின்னா தேவர்களையே பார்க்கறதுக்கு சமமாக சொல்கிறாங்க. இப்படி பல்லி அப்படிங்கிறது நம்மளுடைய மனித வாழ்க்கையில் மிக பெரும் இடத்தை பிடித்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, நாம் எப்படியெல்லாம் இந்த பல்லியை வைத்து நம்மளுடைய பூஜை அறை சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, குறிப்பாக இந்த 4 தினங்களிலும் மாலை 6 மணிக்கு மேலே நம்மளுடைய வீட்டில் இந்த பல்லிகளுடைய சத்தம் கேட்குது அப்படின்னா கட்டாயமாக அதில் ஏதோ ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு அர்த்தப்படுது. நல்ல தேவதைகளோ அல்லது உங்களுடைய வீட்டுக்கு குலதெய்வமோ அல்லது முன்னோர்களோ அல்லது இஷ்ட தெய்வமோ வீடு தேடி வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்வதாகத்தான் சாஸ்திரங்கள் மூலமாக சொல்கிறாங்க. இது முன்னோர்களும் சொல்லக்கூடிய விஷயமா இருந்து வருது. நம்ம வீட்டில் உள்பகுதியில் பல்லியானது சத்தம் போட்டாலும் வெளிப்பகுதியில் பல்லியானது சத்தம் போட்டாலும் கூட குறிப்பிட்ட இந்த 4 தினத்தில் எந்த திசையில் இருந்து சத்தம் போடுதோ அப்படின்னு நம்ம முதல்ல கவனிக்கணும். சில நேரத்தில் சத்தம் போடக்கூடிய பல்லியானது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும், சில நேரங்களில் அது தெரியாது. இப்படி இருக்க எந்த திசையில் இருந்து சத்தம் வருகிறது என்பதை நாம் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். அந்த சமயத்தில் சிறிதளவு பச்சரிசியில் மஞ்சள் தூளை கலந்து அச்சதை தயாரித்து பல்லி சத்தம் போடக்கூடிய அந்த திசையில் நாம் சமர்ப்பணம் செய்யலாம். அதன் பிறகு இரு கைகளை கூப்பி மனதார நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை நாம் சொல்லி வழிபாடு செய்யலாம். குடும்பத்தில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக விரைவாக தீர வேண்டும் என்றும் நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்றும் முன்னோர்களுடைய கருத்துக்களாக நாம் இப்படி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அவையெல்லாம் தீர்க்கப்படுது. குறிப்பிட்ட இந்த 4 தினங்களில் அதுவும் மாலை 6 மணிக்கு மேலே சத்தம் போட்டால் அது நிச்சயமாக நல்ல தேவதைகளாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லி ரூபத்தில் எந்த கெட்ட சக்தியும் இருக்க முடியாது என்பது நம்மளுடைய சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். சில பேருடைய வீட்டில் எப்போதுமே பல்லியானது இரவு பகல் பாராமல் எந்த கிழமை அப்படின்னு பார்க்காம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். இது நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே சொல்வதற்காக கூட இருக்கலாம். ஆனால் இதற்காக யாரும் அனாவசியமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல தேவதைகள் நமக்கு சகுனங்களை முன்கூட்டியே தெரிவிப்பதா பள்ளி ரூபத்தில் இருக்கிறதாகவும் ஒரு சான்று இருக்கு. அதாவது நம்ம எச்சரிக்கை செய்து முன்கூட்டியே கவனமாக இருக்க சொல்கிறது இந்த பல்லி சத்தம். அந்த சமயத்தில் நம்மளுடைய குடும்பத்திற்கு பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக வரக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொண்டாலே போதுமானது. எனவே முடிந்தவரை நம்மளுடைய முன்னோர்கள் கூறிய பல்லி சகுனங்கள் எல்லாவற்றையும் நம்மால் கடைபிடிக்க முடியல என்றாலும் கூட குறிப்பிட்ட அந்த 4 தினத்தில் பல்லி சத்தம் போடும் சமயங்களில் நம்மளுடைய வேண்டுதல்களை வைப்பது தான் நம்மளுக்கு நிறைவேற்றக்கூடியதாகவும் அல்லது அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாமளும் இது போல் வழிபாடுகளையோ அல்லது இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறது என்று தான் அர்த்தப்படுது. குறிப்பிட்டு பல்லிகள் அப்படின்னு பார்க்கும்போது பூஜை அறையில் சத்தமிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பூஜை அறையில் ஒரு பல்லியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு செல்வ வளத்தை ஏற்படுத்தக்கூடியது. பெரும்பாலும் நம்மளுடைய கண்ணில் படக்கூடிய பல்லியால் நமக்கு செல்வம் பெருகும் என்றே அர்த்தப்படுது. லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் குடியேறுகிறார் என்று தான் அர்த்தப்படுது. நம்மளுடைய வீட்டில் பல்லி இருந்தால் எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் தானியங்களுக்கு குறைவில்லாமல் உணவு தானியங்கள் நிரம்பி இருக்கும் என்று சொல்லப்படுது. நம் வீட்டின் நுழைவாயிலில் ஒரு பல்லியை கண்டால் நம்மளுடைய முன்னோர்களின் ஆசை நமக்கு கிடைக்கிறது, நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றும் அர்த்தப்படுது. நம்ம பித்ருக்கள் நம்ம வீட்டில் குடியேறி இருக்காங்க என்றும் அர்த்தப்படுது. நம்மளுடைய வீட்டு தரையில் தொடர்ந்து பல்லி நடமாடுவதை நம்ம கண்டால் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு அல்லது பிரச்சனை நமக்கு ஏற்பட போகிறது என்றும் சொல்லப்படுது. நம்மளுடைய மனதில் ஒரு நல்ல காரியத்தை நினைத்து கொண்டிருக்கும் போது முன்னோர் ஒரு பல்லி தோன்றினா அதற்கு முன்னர் நமக்கு பல்லி தோன்றுச்சு அப்படின்னா அது நல்ல காரியம் சிறப்பாக முடியும் என்றும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்படி பள்ளியை பற்றி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. இன்னும் நிறைய தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வர இருக்குது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.